அண்ணா நீங்கள் தான். தந்தை மாண்ட பின்பு அண்ணனே நீங்களும் தந்தையோ நீயே என்று சொல்லி என்னுடைய பாதத்தை நீங்கள் பறிந்த என் அருமையன் தம்பி மறியலாம். கடல் சூழ்ந்த உலகத்தில் அண்ணனுக்கு எந்த தம்பிகள் போல என்றும் நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று அண்ணன் ஆசீர்வதிக்கண்ணே. ஒரு வார்த்தை கேட்கிறாயா? என்னடா கேட்கிறாய்? அந்த வார்த்தையை நாங்கள் உன்னிடத்தில் நான் சொல்ல வேண்டுமையானால் என் உள்ளமே வண்ணமாக இருக்கிறது தெரியுமலா கண்ணே? எனக்கு சொல்ல வராது. எனக்கு வல்லையே எப்படி என் தம்பி மனத்தில் இதை சொல்வது என்று சொல்லி ஒரு முறை நினைத்தால் சொல்லலாம் என்றும் ஒரு முறை நினைத்தால் எவ்வளமாக தம்பி மரணத்தில் சொல்வது என்றும் சொல்வதற்கு எனக்கு மனதில் இருக்கிறேன். சுண்ணாம்புக்கல் மேட்டை இந்திரபிரசத்தை ஆக்கினோம். இந்திரபிரசத்திலே நம்ம இன்பமாக வாழ்வதை பார்த்தான். தர்மனை விட்டால் மென்மேலாக வாழும் போல் தெரிகிறது என்று சொல்லி பொய்வாளையை எழுதி நம்மளாபுரத்தில் இருந்து இந்திரபிரசத்துக்கு அனுப்பி அசனாபுரத்திற்கு நம்ம சென்று ஆளான சூதாட்டத்தை ஆடி நாடு நகரம் அனைத்தேனை உப்பு சென்று உருவாதப்படுத்திக் கொண்டு ஈராறு 12 ஓராண்டு அஜாதவாசம் கழித்து வந்தால் பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய பாதி நாடு என்று சொன்னானே. துரியோதன் சொன்ன கட்டளப்படி
12 கழித்தோம் காலையும் சென்று ஓராண்டைக்கு அலவாசம் கட்டு கழித்தோம் ஒருவர் கண்ணுக்கும் தெரியாமல் 13 கழித்த உடனே நம்ம செய்தது என்னடா துரியோதனன் சொன்னதை காப்பாற்றுவார் என்று சொல்லி முதலாக உலக முகாமுடிவரை தூதாக அனுப்புவோம் நாட்டை கேட்பதற்கு அபயறிந்தான் துரியோதனன் நாட்டை கேட்பதற்காக வந்திருக்கிறானே உலக மகாமுனிவர் என்று சொல்லி எதிர்த்துவதாக செஞ்சு மகாமுனிவரை நாடு இல்லை என்று சொல்லி அனுப்பினான். அபயறிந்தே முனிவர் கல்வியில் காரணத்தினால் இல்லை என்று சொன்னானே பிள்ளை என்றால் ஒருவருக்கு இல்லாமல் பாசம் இருக்கும் இல்லையா அப்பன் என்று சொல்லி அர்ஜுனுக்கும் மல்லிக்கு பிறந்த புளியந்திரனை தூதாக அனுப்பினேனே பிள்ளை பாசத்தை வைத்துக் கொடுப்பானா என்று அதற்கும் கொடுக்க மறுத்தான் துரியோதனன். 3வது தூதாக இரவிலும் பகலிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் காட்டிலும் மேட்டிலும் கோவிந்தா குறையை தீர்த்து வெட்டும் கடவுளே என்று சொல்லி நினைத்ததே உண்டானான். பாண்டவருடைய குறையை தீர்த்தக்கூடிய கடவுளை அழைத்தேன். மாமாவுக்கு நான் சொன்னதே வேறு, மாமா நடந்ததே வேறு. மாமாவுக்கு சொன்னேன் சாம பேத தான தண்டம். சதுர்முகம் என்பது 4 விதமாக சதுர்முகம் இருக்கிறது மாமா. சாமமாக போய் கேளுங்கள் நாடு பாதி, பங்காளிக்கு சேர வேண்டிய பாதி நாட்டை வாங்கி வாருங்கள் மாமா, எங்களுக்காக தூது செல்லுங்கள் மாமா அப்படி என்று சொன்னேன். அதை கொடுக்க மறுத்தால் துரியோதனன் நியாயமானவன் கிடையாதுப்பா. நீ நினைக்கும் போல் நீ நினைக்கிறதெல்லாம் கருத்ததெல்லாம் தண்ணீர் வெளுத்ததெல்லாம் பால் அப்படி உன்னுள்ளம் இருக்கிறது தர்மா. துரியன் உள்ளம் அதை போல் இல்லை. அந்த நாட்டை கேட்க போகிறேன், உனக்காக போகிறேன். அந்த நாடை கொடுக்க மறுத்தால் என்ன செய்வது என்று கேட்டார் மாமா. சாமமாக நாட்டை கேளுங்கள். சாம பேதம் 2வது பேதம் என்றால் பாதி நாட்டை கொடுக்க மறுத்தாலும் 5 ராஜ்யங்கள் வாழ்வதற்கு 5 ஊருக்கெழுங்கள் மாமா என்று சொன்னேன். அதையும் கொடுக்க மறுத்தால் என்னப்பா செய்வது தர்மா என்று கேட்டார். சாம முடிந்தது பேதம் முடிந்தது தானம் மாமா. அனைத்து பேர்களும் கடவுளே என்று உன்னை கையெடுத்து வழங்குவார் மாமா. எங்கள் 5 ராஜ்யங்களுக்காக உன் அத்தையின் குமாரர்கள் நாங்கள் ஆச்சுதே மாமா. எங்களுக்காக மாமா நீங்கள் 2 கையா நீட்டி தானமாக கேளுங்கள் மாமா. பிச்சது போல 5 பேரும் வாழ்வதற்கு 5 அங்கன வேண்டிய 5 முடிச்சல் கொடுத்தால் போதும் வாழ்வேர் என்று சொன்னேன். 3வது முடிந்தது. அதையும் மறுத்தால் என்ன செய்வது என்று கேட்டார் மாமா. 4வது தண்டம். தண்டம் என்றால் சண்டை. சண்டை உத்தரம் வேண்டாம் மாமா. அவர் யாரு நான் யாரு? துரியோதனுக்கு உள்ளமே உள்ளம் இருக்குமோ தெரியாது. அவனோ பெரியப்பன் மகன், நானோ சித்தப்பன் பிள்ளைகள், சித்தப்பா பிள்ளைகளும் பெரியப்பா பிள்ளைகளும் இந்த பாலா போன மண்ணுக்காக சண்டை போட்டார்கள், அடிப்பட்டு மாண்டார்கள் என்று உலகர்கள் பேசக்கூடாது மாமா. வேண்டாம் மாமா சண்டை என்று சொன்னேன். சரியப்பா தர்மா என்று என்னிடத்தில் ஒப்புக்கொண்டவர் மாமா. அங்கே துரியனிடத்திலே சென்று சண்டைக்கு கை போட்டுக் கொண்டு வந்திருக்கிறார். அந்த சண்டை என்பது எவனமாக செய்வது, எதை வைத்து சண்டை செய்வது, ஆயுதம் வைத்து செய்வதா கத்தி எடுத்து செய்வதா என்பது தெரியுமா? தெரியாது. எந்த சண்டைக்கு கை போட்டு வந்தாரோ மாமா, அந்த மாமாவையே நம்ம துதித்தால் நம்மளுக்கு ஆற்றல் சொல்கிறாரா? ஆமா, இப்படிதான் சண்டை செய்வது, இப்படிதான் நீங்கள் நடந்தால் நீங்கள் நாட்டை பெறலாம் என்று சொல்கிறாரா? அப்படி என்பதை மாமாவை துதிப்போம், பார்க்கலாம்.
குரல் தர்மனுடைய குரல் கெட்டது உண்டானால் அச்சமயமே ஓடி வந்து ஆதரிக்கக்கூடிய கடவுள் நம்மளுடைய மாமா. மாமாவை துதித்திருக்கிறோம். மாமா